வணக்கம் பிரவீன். தருமபுரி மாவட்டம் அரூரில் இருந்து சேலம் வழியாக கேரளாவிற்கு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 29ஆம் தேதி 2.5 டன் வெடிப்பொருட்கள் ஏற்றிக்கொண்டு இளையராஜா என்ற ஓட்டுநர் மினி லாரியை இயக்கி வந்தார். அப்பொழுது சேலம் கருப்பூர் சுங்கசாவடி பகுதியில் காவல்துறையினர் சோதனை செய்த பொழுது வைக்கோலுக்குள் மறைத்து வைத்திருந்த தலா 25 கிலோ எடை கொண்ட 100 ஜெலட்டின் ஜெல் பெட்டிகள் மற்றும் 950 எலக்ட்ரிக் டெட்டனேட்டர் ஆகியவை 2.5 டன் அளவிலான கொண்டு வரப்பட்டதை காவல்துறையின் சோதனையில் கண்டுபிடித்து பறிமுதல் செய்தனர். பின்னர் பறிமுதல் செய்யப்பட்ட வெடிப்பொருட்கள் மற்றும் வாகனம் நகரமடை அடிவாரத்தில் உள்ள காவல்துறை துப்பாக்கி சுடும் தளத்தில் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினுடன் பாதுகாப்பில் வைக்கப்பட்டது. பின்னர் தனியார் வெடிப்பொருள் குடோனில் பாதுகாப்பாக வைக்கப்பட்ட நிலையில் இதனையடுத்து பறிமுதல் செய்யப்பட்ட வெடிப்பொருட்களை அளிப்பதற்கு சேலம் மாநகர காவல்துறையினர் நீதிமன்றத்தில் அனுமதி கோரியிருந்தனர். இதற்காக தற்பொழுது நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் சேலம் நகரமலை அடிவாரம் பகுதியில் 3 அடி குழி தோண்டப்பட்டு அதில் வெடிப்பொருட்களை வரிசையாக அடுக்கி வைத்து மரத்தூள் மற்றும் கட்டைகளை வைத்து தீப்பற்றி வெடிக்க வைத்து வெடிப்பொருட்களை வெடி மருந்து தடுப்பு குழுவினர் அளித்தனர். இதற்காக பணியில் 20க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ஈடுபட்டனர். அசம்பாவிதம் எதுவும் ஏற்படாமல் இருக்க பாதுகாப்பு உடை அணிந்து வெடிக்க வைத்து அளிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் 3 மணி நேரம் இந்த பணிகளானது நடைபெற்று வருகிறது. சுமார் 2.5 டன் வெடிப்பொருட்களை சிறிதாக தற்பொழுது வெடிக்க வைத்து வருகின்றனர். மேலும் அசம்பாவிதம் நிகழாமல் இருக்கிறதுக்காக அந்த பகுதியில் தீயணைப்பு வீரர்கள், ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட பாதுகாப்பு வாகனங்களும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த வெடிப்பொருட்கள் அளித்து வரும் பணியின் காரணமாக அந்த நகரமலை அடிவாரம் பகுதியில் பொதுமக்கள் செல்ல காவல்துறையினர் தடை விதித்து வருகின்றனர். தொடர்ந்து இந்த வெடிப்பொருட்கள் அளிக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. பிரவீன்.